இந்த கொஸ்டினை பாருங்கள். 1942 காங்கிரஸ் அரசாங்கம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆரம்பிப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கிறிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்வி சரிதான். இந்தியாவை நோக்கி ஜப்பானிய படைகள் புறப்பட்டதால் இதுவும் சரி. ஜின்னாவின் கோரிக்கைக்காகன்னு கிடையாது. ஜின்னாவுக்கு சம்மந்தமே இல்லை இதில், சரிங்களா? இது அவங்க பாகிஸ்தான் டிமாண்டுக்காக அப்போவே போயிட்டாங்க. பாகிஸ்தான் டிமாண்டை நோக்கி போயிட்டாங்க. இந்திய விடுதலை விட்டுட்டு பாகிஸ்தான் டிமாண்ட் நோக்கி போயிட்டாங்க. அதுக்கடுத்து விடுதலை கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு கட்டாயப்படுத்துவதற்காக இந்த 3 ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரி, சரிங்களா? சோவியத் யூனியனை ஆதரிப்பதற்காகலாம் கிடையாது, சரிங்களா? அதுவும் காரணம் கிடையாது. அப்போ 1 மற்றும் 2 மட்டும் தான் மிக முக்கியமான காரணம். 3வது சேர்த்துக்கொள்ளலாம், சரி, 4வது சேர்த்துக்கொள்ளலாம். ஸ்கூல் புக்கில் போய் பார்க்குறப்ப தெளிவான விளக்கம் இருக்குது. ஸ்கூல் புக்கில் பார்த்தோம்னா கிறிப்ஸ் தூதுக்குழுவின் நிராகரிக்கப்படல், திருவிழா, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட காங்கிரஸ் செயல்பாட்டிற்கு மிக முக்கியமாக இருந்தது. முத்து துறைமுகம் தாக்கப்பட்ட சில வேளையில் முன்பிருந்த சவால்கள். முத்து துறைமுகம் தான், சரிங்களா? அதாவது ஜப்பான் படை ஜெர்மனிய படை சில முத்து துறைமுகத்தை தாக்கியது அப்படிங்கிறத மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய ஒரு தகவல். சரிங்களா? அதுக்கடுத்து இது மாதிரி தகவல்கள் அடிப்படையாக வச்சு நம்ம டைரெக்டாக ஸ்கூல் புக்கில் சொல்லலாம்.